ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் யூவர்ஸ். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது குமுதம் ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்ம எல்லாரோட லைஃப்லுமே ஒரு முக்கியமான தேவையாக மாறி இருக்கிறது சொந்தமாக ஒரு வீடுங்க. வீடுங்கிறது வெறும் கட்டடம் மட்டும் இல்லை, அது ஒரு குடும்பத்தோட ஒரு மிகப்பெரிய கனவுனே சொல்லலாம். ஆனால் ஒரு சொந்தமாக வீடு கட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டான லொக்கேஷனை சூஸ் பண்ணுறது எப்படி, அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணணும், அப்ரூவல் எப்படி வாங்கணும் அப்படின்ற பல கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளுமே இருக்குது. ஸோ இது போல் இருக்க டவுட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்பாட்டில் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் இன்ஜினியரோட எம்டி இன்ஜினியர் பாலசுப்ரமணி சார் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம் இல்லை பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ நம்ம ஒரு இடம் வாங்க போகணும், சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னா அதை பற்றின அப்ரூவல்ஸ்லாம் நம்ம எப்படி வாங்கணும், எப்படியெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்றது பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் என்ன, அவங்களுக்கு ஏன் தெரியணும் சார்? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு குடும்ப தலைவி தான் முக்கியம். தலைவன் சம்பாதிப்பார், ஆனால் தலைவி தான் மெயின்டைன் பண்ணணும். அந்த வீடு தான் சுபிக்ஷமாக இருக்குன்றது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு விட்டுட்டு போனால் வழி வழியாக நடந்துகிட்டு இருக்க அந்த ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடியது. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது விஷயமா, வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லாமே ஹஸ்பண்டுக்கு தான் தெரியணும், ஆண்களுக்கு தான் தெரியணுன்றத விட பெண்களுக்கு தெரியணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிக்கனத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சிக்கனத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையில், வீடு கட்டுறதில் பொறுத்தவரையில் எவ்வளவு சிக்கனன்றது அவங்க வீட்டில் இருக்கிற மனைவிகள் தான் முக்கியமாக. ஏன்னா நான் ஒரு வீடு கட்டினேங்க, அந்த வீட்டுக்கு கட்டினதுக்கு எங்கள் வீட்டுக்காரமாக வீடு கட்டின பிறகு ஒவ்வொரு ஆளும் வேலை செய்கிறத பார்த்து அவங்களுக்கு மார்க் போட்டாங்க. இவர் பெயிண்டர் இத்தனை மார்க்கு, இவ்வளோ நேரம் தான் வேலை செஞ்சார், ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு பிளம்பர், எல்லாத்துக்கும் கிளியராக ஷெடியூல் பண்ணாங்க. 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ புதுசாக நான் வீடு கட்டி ஒரு பெரிய வீடு கட்டி போனதில் என் ஒய்ஃப் எனக்கு அட்வைஸ் பண்ணதை பார்க்கும்போது அவங்க கிளியராக ஜட்ஜ் பண்ணி ஒவ்வொரு ஆட்களுக்கும் கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகிறேன். கண்டிப்பாக வீடு கட்டுறதை பற்றி பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். லைவ் வந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் முதல்ல ஒரு இடத்த வாங்கணும். இப்போ அப்பா அம்மா கொடுத்த இடமோ அந்த மாதிரி இடங்கன்னா அப்ரூவல் எப்படி கிடைக்கணும், எங்களை போல் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்ஸை அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலாக பார்த்து இதுக்கு அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குதான்னு கேட்கணும். பட் புதுசாக ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடம் முதல்ல வீடு கட்ட உகந்ததா ஃபஸ்ட்டு. அந்த இடத்துல நம்பர் 1 அப்ரூவல் கிடைக்குமா? அப்ரூவல் கிடைச்சாதான் வீடு கட்ட முடியும். சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வீடை சிறப்பாக கட்டி முடிக்க முடியும். லோன் வாங்க முடியும். குறிப்பாக அப்ரூவல் வாங்கினா தான் லோன் வாங்க முடியும். நம்பர் 3, அந்த இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பெண்களுக்கு அந்த வீடு கட்டினோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பார்க்கணும். ஒரு பெரிய லேஅவுட்டு, அந்த லேஅவுட்டில் நம்ம மட்டும் தனியாக போய் வீடு கட்டி இருக்க முடியுமா? ஒரு 10 வீடு இருந்தால் தான் அதில் கட்டி இருக்க முடியும். அந்த சிச்சுவேஷன்ஸ். அதுக்கப்புறமா வாட்டர், குடிக்க முக்கியமாக நமக்கு நீர் ஆதாரம் வெரி இம்பார்ட்டன்ட். குடிக்கிற தண்ணி. அதன் பிறகு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, வீடு கட்டுறதுக்கு தண்ணியினுடைய குவாலிட்டி. ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நான் குமுத நேயர்களுக்கு சொல்கிறது என்னன்னா, ஒரு வீடு கட்டுறதுன்றது கனவாக இருந்தால் கூட வீடு கட்ட போகும்போது அடிக்குவேட்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெயின் நீர் ஆதாரம். அந்த நீர் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு உகந்ததா? ஃபஸ்ட்டு வாட்டர் செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நேரத்தில் இந்த ப்ரோக்ராமில் மக்கள் இல்லை, குமுத நேயர்களுக்கு இல்லை, இந்த நிகழ்வை பார்க்குற அத்தனை பேருக்கு சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு வாட்டர்னுடைய கண்டிஷன்ஸை பார்க்கணும். அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்றதா? தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பாத்துறலாம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பேர் முகுந்த். பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். முகுந்தன் எனக்கு 2 क्वेश्चन இருக்கு சார். சொல்லுங்க சார். 2 क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார், ரெண்டு பிளாட் இருக்கு பக்கத்துல. சரிங்க சார். அப்ரூவலுக்கு போகும்போது பட்டா கேக்குறாங்க. ஆமா சார், பட்டா மஸ்ட் சார். பட்டா பிகாஸ் ஆஃப் சிங்கிள் நேம்ல இருக்கிறதுனால அவங்க தஹசில்தார் ஆபீஸ்ல 1 and 2க்கு பட்டா கொடுக்குறாங்க. ஓ, 1 and 2 உங்க பிளாட், அது அப்ரூவல் லேஅவுட்டா சார்? ஆமா சார்.
ஆமா சார் அப்ரூவல் 1 and 2 உங்களது பிளாட்டு 1 and 2க்கு சேர்த்து பட்டா வாங்கிட்டீங்க. சேர்த்து தான் கொடுக்குறாங்க. தனித்தனியா கேட்டு பார்த்தா அது வந்துட்டு இனிஷியலா அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. கரெக்ட் சார், சொல்லுங்கள் சார். கொடுத்துறாங்க. இப்போ வந்து பிளாட் நம்பர் 1ல மட்டும் நான் பில்டிங் 2 வந்து நான் ஃபியூச்சர்ல அது வந்து சப்போஸ் வந்து இப்போ எனக்கு மணி தேவைன்னாக்கா நான் அதை ஈடுபடுவேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நான் அப்ரூவலுக்கு கொடுத்துருக்கிற அந்த டாக்குமெண்டோட எக்ஸ்டெண்டும் டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் தேவையில்லை. ஓ 2 பிளாட்டும் 5 months ஆகுது சார். ஓ மை காட். இப்போ இது போல நிகழ்வுகள் நிறைய இருக்குது சார். இப்போ அதுக்கு பதிலாக சொல்லிட்டுமா சார்? இன்னொரு கொஸ்டினை கேட்டுறீங்களா சார்? இந்த கொஸ்டினுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ரூவ்டு லேஅவுட்டு நீங்கள் சொன்னதில் மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லேஅவுட்டு, அப்ரூவ்டு பிளாட்டு, ஆல்ரெடி பிரிக்கப்பட்ட மனை 1, 2 பிரிக்கப்பட்ட மனை பட்டா வந்து ஒன்றா கெடுத்துட்டாங்க. அப்ரூவலுக்கு போகும்போது பட்டா எக்ஸ்டெண்ட்டையும் டாக்குமெண்ட் எக்ஸ்டெண்ட்டையும் டாலி பண்ணி பார்க்கும்போது பிளாட் நம்பர் 1க்கு மட்டும் போட்டால் பட்டா எக்ஸ்டெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா 1 and 2க்கு சேர்த்து நீங்கள் பட்டா வாங்கிட்டதுனால ஃபுல் எக்ஸ்டெண்ட் எக்ஸஸாக இருக்கிறதுனால ஒன்றா சேர்த்து போட சொல்லியிருப்பாங்க. இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக பார்க்க போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வாங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறதுனா நம்பர் 1 பிளாட் நம்பர் வாங்கினீங்கன்னா நம்பர் 1 பிளாட்டு 2 தனித்தனி டாக்குமெண்ட்டாக வாங்கினீங்கன்னா 1க்கு தனியாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பட்டா வாங்கிடுங்க, 2க்கு தனியாக பட்டா அப்ளை பண்ணுங்கள். தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற கன்ஃபியூஷன் லாஸ்ட்டு நம்ம டெபேட்டில் கூட நான் சொன்னேன். ஏற்கனவே பட்டா கொடுக்குறதுல எவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு தெரியும். 1, 2 ஒன்றாக்கி குழப்பி விட்டுடுறாங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 and 2ன்னு ஆல்ரெடி லேஅவுட்டில் பிரிக்கப்பட்ட மனைகளுக்கு 1 and 2க்கு ஏற்ற மாதிரி சப்டிவிஷன் போட்டு தான் தரணும். அது வந்து பட்டா வாங்கும்போது இருக்கிற நாலேஜபிள் பர்சன்கிட்ட கொடுத்து வாங்கிடணும். பட்டா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு உண்டான பட்டாவும் 2க்கு உண்டான பட்டாவும் ஒன்றா கொடுத்துருந்தாலும் சப்டிவிஷன் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது தனித்தனியாக கொடுக்காதனால இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் லோக்கல் பஞ்சாயத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிளானர்ஸ்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். பிளானர்ஸ்லாம் நியூவாக வந்திருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டிஏவில் அப்ளை பண்ணுற சிஎம்டிஏலேருந்து ட்ரெயின் பண்ணுறதுலனால சிஎம்டிஏவில் விச்சவரிஸ் லோயர்னு கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. அந்த பட்டா ஏரியா பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் 1க்கு மட்டும் போட்டால் அதில் பாதியோ இல்லை முக்கால்வாசி எவ்வளோ எக்ஸ்டெண்டோ அதுக்கேற்ற உண்டான எக்ஸ்டெண்டை போடுவீங்க. பட்டா அதிகமாக இருக்கும். பட் அது தப்பு தான். அதுக்கு வந்து பட்டா வாங்கினதில் ஒரு குழப்பம், பட்டாவை சேர்த்து கேட்குறதும் ஒரு குழப்பம். ஏன்னா ஆல்ரெடி அப்ரூவ்டு லேஅவுட்ன்றதுனால தனியாக கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டச்சிக்கல் இருக்குது. இது சட்டச்சிக்கலில் அவங்கவுங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பட்டா வாங்குகிற இடத்துல ஒன்றா சேர்த்து தான் தருவேன்னு குழப்பிட்டாங்க. இவங்க வந்து பட்டாவில் எக்ஸ்டெண்ட் அதிகமாக இருந்ததுனால ஒன்றா சேர்த்து போடுங்கன்ட்டாங்க. இப்போதைக்கு தற்சமயத்துக்கு ஒன்றா சேர்த்து அப்ரூவல் வாங்கிக்கிங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாவில் ரெண்டு சப்டிவிஷனாக போட்டு வாங்க பிளான் பண்ணுங்கள் தனியாக வாங்கினோன்னா. இது விஷயமாக சிஎம்டிஏக்கும் நம்ம கிளாரிட்டி போடுவோம் சார். நீங்கள் சொன்னதை நான் ஒரு ஹைலைட்டாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் சிஎம்டிஏக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். இது உங்கள் அப்ரூவல் கிடைக்கும் சார். ஒன்றா சேர்த்து போட்டால் ஒன்றே அப்ரூவல் கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட பிளாட் சைஸ் வந்து 30/60 சார். 30/60 சார்? 40/60 1 கிரவுண்ட். ஓகே சார். அதுல இந்த 60 feet டெப்த் இருக்குது, 40 feet தான் ஃப்ரண்டேஜ். சரிங்க. அந்த 60 feetல ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஃப்ரண்ட் ரோட் சைடுல இருக்கிற 30 feet வந்து ஒரு பஞ்சாயத்து. ஓகே சார். பின்னாடி இருக்கிற 30 feet வந்து இன்னொரு பஞ்சாயத்தா? வில்லேஜ் வேற வில்லேஜுங்களா? லக்கிலி வந்து வேற வில்லேஜ் வேற ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். ஆக்சுவலி நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதே சேலத்துல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 2 ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். ஐயோ சரிங்க. தாலுகா ஆஃபீஸ் ஒன்று இல்லை சார்? தாலுகா ஆஃபீஸ் ஒன்று, பஞ்சாயத்து யூனியன் சார். யூனியன் ஒன்று, தாலுகா ஒன்று. மை குட்னஸ். இது வந்து ரேர் கேசஸ் சார். இது இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. டாக்குமெண்ட் வந்து ஆனால் ஒன்றா வீடு கட்டி ஆகணும். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விச்சவரி சயரோ அதுக்கு வந்து இப்போ பஞ்சாயத்து லக்கிலி உங்களுக்கு ஒன்றா இருந்ததுனால ஒரே பஞ்சாயத்து யூனியனில் வாங்கிக்கலாம். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போகும். இல்லாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்லாம் இப்போ ரூரல் ஏரியாவில் இப்போ இல்லை. ஸோ அங்கே வந்து இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த இவங்களை வந்து அதாவது அடிஷ்னலாக வந்து அதுக்கு போட்டிருக்காங்க. அந்த அதிகாரிகிட்ட கொடுத்து வாங்கணும்.
இப்போ பார்க்க போனீங்கன்னா விச்சவரி சயரோ அங்கே நீங்கள் போட்டு அப்ரூவல் கொடுக்கலாம் சார். பட் இந்த மாதிரி கேசஸ் ஒரு 1000 லட்சத்தில் ஒன்று இருக்கும். பட் நீங்கள் சொல்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. மக்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற தகவலை வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும் சார். பட்டு யூனியன் ஒன்றா இருந்ததுன்னா ஒரு அப்ரூவல் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எது மேக்ஸிமம் இருக்கோ அங்கே போட்டு பண்ணிக்கலாம் சார். கிடைக்கும் சார் இது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ முகுந்தன். ஓகே சார், இப்போ நம்ம தொடரலாம். சொல்லுங்க. இப்போ வீடு கட்டுறதுல மணல் அப்படின்றதும் ரொம்ப ஒரு இல்லை, நீங்கள் முக்கியமான அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க. ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பெண்களுக்கு உண்டான பங்கை சொன்னீங்க, அதை கண்டினியூ பண்ணிடுவோம். சரி, ஓகே. பெண்கள் அந்த எங்கள் வீட்டில் சொன்னதை நான் சொன்னேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியணும் எங்கே அந்த தண்ணியை வந்து குறிப்பாக வாட்டரை வந்து அது குடிக்கவும் உகந்ததாக இருக்கணும். சில இடத்துல ரேட்டு வேறு கன்ஜஸ்டடு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சில இடம் நல்ல இடம் தண்ணி கிடைக்காது. பட் அங்கே வந்து மெட்ரோ வாட்டர் அவைலபிலிட்டிஸ் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம குடிக்கிற தண்ணின்றதோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்பை கட்டி வாங்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த நல்ல தண்ணியில் கட்ட பார்க்கணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பாதுகாப்பையும் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் கட்டி முடித்த பிறகு அந்த பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து ப்ளஸ் இனிஷியலாக நீங்கள் பண்ண வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் வரும்போது உங்கள் இடம் பட்டா, தென் வந்து அந்த டாக்குமெண்ட் கிளியராக அட்வொகேட்டை வச்சு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அது கட்ட போகிற இடத்தினுடைய அமைப்பு, அதுக்கு அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் எங்களை போல் இன்ஜினியர்கிட்ட, அந்த இடத்துல இருக்க நீர் ஆதாரம், அந்த இடத்துல நீங்கள் லிவிங்க்கு உகந்ததாக பார்த்து பண்ணணும். இந்த நேரத்தில் பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் கட்டாமல் அந்த இடத்த நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோட போய் ஜட்ஜ் பண்ணி வாங்கி சிறப்பாக கட்டி வாழணும்னு வாழ்த்துறேன். சந்தோஷம். ஓகே சார், ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் பாலமுருகன் பேசுறேன், திருச்சி துறையூர்லேருந்து. ஓகே சார். எங்களுக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு இருக்கு. ஓகே சார். ஆக்சுவலி அதுக்கு வந்து நாங்கள் பட்டா இல்லை, நாங்கள் பிஜி ஹாஸ்டலாக பிளான் பண்ணிருக்கோம் அந்த இடத்த. பட்டா இல்லை பட்டா அப்ளை பண்ணிருக்கோம். சரிங்க சார். அது பிஜி ஹாஸ்டல் கட்ட போகிறோம், சரிங்க சார். கமர்ஷியல் ஆக்குறோம். அது எப்படி ப்ராசஸ் வருது? பட்டா இல்லாமல் பண்ண முடியுமா? இல்லை சார். ஆஸ் பர் சிஎம்டிஏ நார்ம்ஸ் படி நீங்கள் வித்தின் தி கார்பரேஷன் லிமிட்டில் கட்டுறீங்க. பட்டா பழைய ஓனர் பேரில் பட்டா இருந்தாலே அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ப்ரெசண்ட் ஓனர் பேரில் பட்டா வாங்கின பிறகு தான் நீங்கள் அப்ரூவல் போக முடியும். பட் ஹாஸ்டல்லாம் கட்டுறதுக்கு வந்து கமர்ஷியல் இது. அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கெலாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒரு வீடாக கட்டி வீடாக வேணால் போர்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் அது எப்படி லைசன்ஸ் வாங்கணும்னு பார்த்துக்குங்க. பட்டு நீங்கள் பிஜி ஹாஸ்டல்லாம் பண்ணோன்னா அது ஹாஸ்டல் கான்செப்ட்டு, அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வேறு, எலிஜிபிலிட்டிஸ் வராது. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து ஹவுஸாக வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் கமர்ஷியல் கூட பண்ணலாம். ஏன்னா 300 சதுர மீட்டர் வரல கமர்ஷியல் இப்போ அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எனியோ உங்களுக்கு பட்டா வெரி இம்பார்ட்டன்ட். பட்டா வாங்காமல் 100% பண்ண முடியாது. சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டியில் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசாக இந்த ஹாஸ்டலு இதெல்லாம் பிளான் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் அட்வைசபிள் இல்லை. அன்ஆத்தரைஸ்டாக தான் பண்ண வேண்டியது வரும். அன்ஆத்தரைஸ்டாக பண்ணவே கூடாது. என்னுடைய கனவு என்னென்னா அப்ரூவல் இல்லாமல் கட்டக்கூடாது, அப்ரூவல் வாங்க சிரமப்படக்கூடாது. அவ்வளோதான் என்னுடைய கனவு. அதை நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். அப்ரூவல் இல்லாமல் கட்டிடாதீங்க தயவுசெய்து. தேங்க்யூ சார். சரி, இப்போ அந்த மணல் பற்றின டவுட் சொல்லிடுறீங்க. கரெக்டு. அந்த மணல்ன்றது நமக்கு முன்னாடி வழியாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மணல் வெரி இம்பார்ட்டன்ட். மணல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மணல் கிடைக்கல, மணல் எடுக்க போனால் பிரச்சனை, மணல் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு எம்சாண்டு அட்வைசபிள். நம்மளுடைய எம்சாண்டு 100% யூஸ் பண்ணலாம். எம்சாண்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் பிளாஸ்டிங்கு பிஇ சாண்டு கொஞ்சம் நைஸாக இருக்கும். அதில் வந்து இது பண்ணுவாங்க, பேர்னா அதை வாஷ் பண்ணி கொடுப்பாங்க, 2 வாஷ் 3 வாஷ் பண்ணி. அந்த மாதிரி குவாலிட்டியான எம்சாண்டு, அந்த குவாலிட்டி இருக்கிற எம்சாண்டு பார்த்து அதுக்கு வந்து அந்த நார்ம்ஸ் படி வாங்கணும். அதுக்கும் எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர், உங்களுடைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கன்சல்ட் பண்ணி வாங்குங்க. மணல் வந்து வாங்கிறது வந்து நம்ம பார்ப்போம், மணல் வெள்ளையாக இருக்கும், கலர் ஒரு லைட்டு, ஆமாம், எல்லோயிஷாக இருக்கும். எம்சாண்டில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா சிமெண்ட் கலரும் எம்சாண்டு கலரும் ஒரே மாதிரி இருக்கும். உங்கள் கொத்தனார் பெரிய ஆளை நீங்கள் அவங்களுக்கு ரகசியமாக நல்ல
டீ காஃபி எல்லாம் கொடுத்து அவங்கள வச்சுக்கிட்டா தான். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் மிக்சிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த எம்சாண்டை மிக்ஸ் பண்ணும்போது சிமெண்ட் ரேஷியோவில் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரியே தெரியும். சிமெண்ட் எங்கே இருக்குது, எம்சாண்ட் கலராக இருக்கிறதுனால தெரியாது. ஸோ சும்மா ஒரு விளையாட்டாக சொல்கிறேன் நான். உண்மையாக சொல்ல போனால் மிக்சிங் ரேஷியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிக்சிங் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுற பட்சத்தில் எம்சாண்ட் பீசாண்ட் அட்வைசபிள். ஆனால் தப்பித்தவரி கூட மணல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் மணல் எங்கேயோ இருந்து வருது, மணலை வந்து கூழாங்கல் அரைச்ச மணல், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட வருமா சார் இந்த கூழாங்கல்? இப்போ மார்க்கெட்டில் இருக்குது, அவைலபிள். ஓகே. இப்போ அவைலபிள். நீங்கள் கேட்டிங்கன்னா 120 ரூபா சிஎஃப்டி நெல்லூர் மண்ணுன்னுவான். நெல்லூர் மண் வந்து ரெட்டில்ஸு சுற்று வட்டாரம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே யார்டு இருக்கும். மணலை கொண்டு வந்து கொட்டி இந்த அதாவது வந்து அரைக்கிற மண்ணோட மிக்ஸ் பண்ணி 110 ரூபா 10 ரூபா கம்மியாக கிடைக்கும். இதுக்கு அதுக்கும் ரேஷியோ பண்ணும்போது அவங்களுக்கு லாபம். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொடுமை என்னன்னா சிலிக்கானையும் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஒரே ஒரு வருஷத்தில் பிளாஸ்டரிங் மொத்தமாக கழண்டு மேலே விடும். அதுக்கு ரீசனே என்னன்னா இந்த எம்சாண்டும் சாண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான். எம்சாண்டில் பார்த்தீங்கன்னா ஓகே அட்வைசபிள், கவர்மெண்ட் இப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க, அதுக்கு அந்த டேர்ம்ஸ்க்கு ஒத்து வந்துருச்சு. அதுக்காக மணல் கிடைக்கல, நான் மணலில் தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு மணல் கலந்ததை மாற்றி மிக்ஸ் பண்ணி வரதை மணல்னு நினச்சி நம்ம ஆளுங்க வாங்கி இப்போ சிலிக்கான்லலாம் நீங்கள் கட்டினீங்கன்னா ஃபுல் சால்ட்டு, அதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. அதே போல் கடல் மண் அந்த மாதிரி மண்ணுங்களையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ மிக்சிங் மணல் வருது. மணல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மணல்னு தெரியாமல் மணலை வந்து வாங்கி மணல் போல் இருக்கிறத வாங்கி கட்டாதீங்க. எம்சாண்டு பீசாண்டு அட்வைசபிள். இந்த நேரத்தில் எம்சாண்ட் பீசாண்டை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை, அந்த குவாலிட்டியை மட்டும் பார்த்து வாங்க. ஓகே சார், காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேரை சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் ரவிக்குமார் சார். ஓகே, இப்போ நம்ம கூட இன்ஜினியர் பாலசுப்ரமணியம் சார் இருக்காங்க. உங்களோட டவுட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 2 வாரமா உங்களோட நேர்காணலை பார்த்துட்டு இருக்கோம் சார். சந்தோஷம் சார். சந்தோஷம். போன வாரம் ட்ரை பண்ணோம், லைன் கிடைக்கல. சரிங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம வந்து குன்றத்தூர் பக்கத்துல இடம் வாங்கி போட்டுருக்கோம் சார். சரிங்க. இப்போ திடீர்னு கம்பெனி கட்டலான்னு பார்த்தா அது ரெட் ஜோன்ல வந்து கிரீன் ஜோன்ல வருது அப்படின்றாங்க சார். ரெட் ஜோன்ல ரெட் ஜோனுக்குள்ள வரல, வேற ஜோன்ல இருக்கு, ஒயிட் ஜோன்ல இருக்கு. அது கம்பெனியா கன்வே பண்ண முடியாது சார். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அட்வைசபிள் 100%. நீங்கள் வந்து கம்பெனின்றதுல கான்செப்ட் வந்து நம்ம சிஎம்டினுடைய அதான் நம்ம கம்பைன் பில்டிங் 2019 புக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடிசை தொழில். தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இண்டஸ்ட்ரீஸ், க்ரீன் அதாவது ஆரஞ்சு இண்டஸ்ட்ரீஸ் நெக்ஸ்ட்டு. அதுக்கடுத்து ரெட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டு, இந்த ஃபயரு, இந்த மாதிரி இந்த டயர்ஸு, இந்த மாதிரி ரெட் இண்டஸ்ட்ரீஸில் தான் பண்ணணும். ஸோ ரெட் இண்டஸ்ட்ரீஸ் கிளாசிஃபைடு இல்லாததில் ரெட் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சிப்காட்ஸு, இந்த மாதிரி சிட்கோ இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க ரெட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். அந்த ரெட் இண்டஸ்ட்ரீஸில் தான் இவர் பண்ணணும். இவர் சாதாரண ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, க்ரீன் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணலாம். இதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது. கார்பரேஷன் லிமிட் ஜிசிசி, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் க்ரீனு, ஆரஞ்சு அண்டு தென் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு பிரைமரி ரெசிடென்ஷியல் ஜோன்லேயே தராங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா அதர் சிஎம்டி லிமிட்டில் கார்பரேஷனை தாண்டி இருக்கிற ஏரியா, இப்போ ஆவடி, தாம்பரம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா அங்கெல்லாம் கொடுக்குறது இல்லை. 300 சதுர மீட்டர் வரல தான் தராங்க. அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக சிஎம்டிக்கு தான் அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க. காரணம் என்னன்னா அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வடபெரும்பாக்கத்தில் ஒரு 100-150 பேருக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனு. பாவம் அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விழி புதுங்கி நிற்கிறாங்க. அன்ஆத்தரைஸ்டாக கட்டாதீங்க. உங்கள் ரெட் இண்டஸ்ட்ரீஸ்னால் ரெட் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற இடத்த பார்த்து வாங்கி கட்டுங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கட்டாதீங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்டது, க்ரீன் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்டது கட்டுங்க. ஓகே சார், இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் வெற்றி செல்வன், நான் தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சார், நம்மளோட இன்ஜினியர் பாலசுப்ரமணியம் சார் இருக்காங்க. உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கலாம். ஓகே சார். இப்போ வந்து பில்டிங் கட்டும்போது நம்ம வந்து செங்கலுக்கு பதிலாக ஆஷ்பிரிக்கு, ஹாலோ பிளாக் கல்லுக்கு வச்சு கட்டுறோம். இப்போ
செலவு குறைக்கிறதுக்காக. இது வந்து கட்டடம் வந்து உறுதித்தன்மையா இருக்குமா செங்கல் அளவுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது டெக்னிக்கலாக நீங்கள் கேட்குறீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்குன்றது பிட்வீன் 2 ரூம்ஸுக்கு நடுவில் இருக்க ஒரு பார்ட்டிஷன். அது செங்கலாலையும் கட்டியிருக்கலாம், வெறும் வுட்டால் கூட பண்ணியிருக்கலாம், பிஓபியில் கூட பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் நமக்கு யூசேஜை பொறுத்து. நம்ம இந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது, அந்த பக்கம் பிஓபியில் பண்ணால் வால் வந்து கரைஞ்சிரும். ஸோ அது போல் வந்து செங்கல், ஃப்ளை ஆஷு, தென் வந்து ஹாலோ பிரிக்கு, இதை பற்றி ஒன்றுமே கவலை வேண்டாம். உங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருக்கணும். உங்கள் ஸ்ட்ரக்சர் ஷுட் பி இன் ஃப்ரேம்டு. நீங்கள் வந்து காலத்தை ரைஸ் பண்ணி ரூஃப் போட்ட பட்சத்தில் பார்ட்டிஷன் வால், நீங்கள் அவுட்ரு வாலை பிளான் பண்ணும்போது அதில் ஸ்வீப்பேஜஸ் வரக்கூடாது. நீங்கள் வந்து பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த சிமெண்ட் பாண்டிங்லாம் கரெக்டாக பண்ணி ஸ்வீப்பேஜஸ் வரக்கூடாது. இதில் வந்து ஹீட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனது. செங்கலை வச்சு சுட்ட பிரிக்கு, அதாவது மணலை களிமண்ணை வந்து செங்கல் ஆக்குறது எப்படி, செங்கல் சைஸ் பண்ணி அதை சுட்டு அதை நமக்கு கொடுத்தாங்க. அதை நம்ம இப்போ பிரிக்குன்னு கொண்டு வந்துட்டோம். அது வந்து பிரிக் மீன்ஸ் அதான் இதுலேருந்து பண்ணுறோம், நம்ம சேம்பர்லேருந்து பண்ணுறோம், சேம்பர்லேருந்து வருது. இதுக்கு முன்னாடி நாட்டு சூளையில் தான் நமக்கு வந்துட்டு இருந்தது. சேம்பர்லேருந்து வந்ததும் செங்கல் தான் வச்சு கட்டணுன்றது ஒன்றும் இல்லை. ஆனால் செங்கல்ன்றது நமக்கு வழி வழியாக நமக்கு சொல்லிட்டு போன பாடம். பட் எல்லாமே பிட்வீன் 2 பார்ட்டிஷன்ஸு. உங்கள் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் கல்லை வச்சே ரூஃப் போட்டு கட்டியிருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் போட்டிருப்பாங்க, டைல் ஹவுஸ் கட்டியிருப்பாங்க, மேலே டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த கண்டிஷனில் பியரிங் வந்து வாலே வந்து செங்கலால் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படி கிடையாது. காலம் தனியாக, வால் வந்து செப்பரேட் தான். நீங்கள் எப்போ இடித்தாலும் வால் தனியாக வந்துடும். நீங்கள் வந்து காலத்தை தூக்கி ரூஃப் போட்டுக்கு போகிறோம். ஸோ அதனால் ஸ்ட்ரக்சரை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹாலோ பிரிக்காகவும் யூஸ் பண்ணலாம், தென் ஃப்ளை ஆஷாகவும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் நோ கொஸ்டின். அது உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அந்த அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து. ஓகே சார். சார், இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுல கார் பார்க்கிங்னு ஒன்று இருக்கணும் அப்படின்றதும் ரொம்பவே மேண்டட்டரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, இல்லை ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் தான் என்கிட்ட இருக்குது, இதுக்குள்ளே நான் வீடு கட்டணும் அப்படின்னு வரப்போ அதில் கார் பார்க்கிங் வச்சு நான் கட்டுறது அப்படின்றது பாசிபிளா, இல்லை கார் பார்க்கிங் அப்படின்னு மேண்டட்டரி கட்டி தான் ஆகணும்னு கவர்மெண்ட் சைடில் ஏதாச்சும் இருக்கா சார்? அருமையான கேள்வி. இது பார்த்தீங்கன்னா திரும்பியும் சொல்கிறது தான் ப்ரோக்ராமில் 100% நமக்கு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே மேலே கிரவுண்டு ஃபஸ்ட்டு தான் அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்லி கீழே ஸ்டில்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு செகண்டில் அந்த பார்ட் லீவரில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம்னா கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு கன்ஸ்ட்ரக்ஷனை கீழே ஃபுல் பார்க்கிங் வச்சா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரலையே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ கீழே பார்க்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னது தான், பார்க்கிங் இல்லாத கட்டடங்கள். சரி, இதில் இந்த சின்ன இது இருக்கா, இப்போ இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் கார் பார்க்கிங் வரணும்? 100% 75 சதுர மீட்டர். 75 சதுர மீட்டர்ன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 சில்ல ஸ்கொயர் ஃபீட் வரும். அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன் ஏரியா வருதுன்னா 100% ஒரு கார் பார்க்கிங் இருந்தால் தான் அப்ரூவலே அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் சிஸ்டமே அந்த மாதிரி தான் இருக்கும். 2 வீலர் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 வீலர் பார்க்கிங் எலிஜிபிலிட்டிஸ் தரணும். இப்போ 75 சதுர மீட்டருக்கு மேலே போல் 50 சதுர மீட்டர் தான் வருது, 50லேருந்து 75 வருது. நான் 2 வீடு கட்டுறேன், கீழே ஒன்று மேலே இல்லை, ஃபஸ்ட்டு செகண்டு கீழே பார்க்கிங் வந்து ஒரு பார்ட்லி பண்ண போகிறேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி 2 கிச்சனு 50 to 75க்குள்ளே வந்தால் ஒரு கார் பார்க்கிங் மஸ்ட்டு. 75க்கு மேலே போனால் ஒவ்வொரு 75க்கும் கார் பார்க்கிங் மஸ்ட்டு. 50 to 75னா 2 கிச்சனாக வந்ததுன்னா அதே சேம் போர்ஷனு அதுக்கும் கார் பார்க்கிங் கண்டிப்பாக ஒன்றும். கார் பார்க்கிங் இல்லாமல் வீடு கட்டாதீங்க, காரை ரோட்டில் விட்டு பழகாதீங்க. நான் போன நிகழ்வுக்கு முன்னாடி நிகழ்வுன்னு சொன்னேன், கார் பார்க்கிங் 100% நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த சட்டத்திட்டத்துக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃப்ரீயாக கிடைக்குது. அந்த யூசேஜை உங்களுக்கு 3rd ஃப்ளோராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கீழே கண்டிப்பாக தயவுசெய்து கீழே பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. கீழே வீடு கட்டுறதுன்றதை யோசிக்காதீங்க. சின்ன போர்ஷன்னா 100% படியை தவிர லிஃப்ட்டை தவிர மீதி எல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டுக்காக கன்வெர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சென்னையினுடைய நிலவரம் மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருக்கு. அந்த அட்வைசபிளும் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே கீழே கட்டி அவஸ்தைப்பட தேவையில்லை. நீங்கள் 3 அடி பேஸ்ட் போட்டாலும் இன்றைக்கி தண்ணி வரும். ஸோ என்ன தான் நீங்கள் காலநிலை மாறினாலும், என்ன தான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ரோடில் வந்து கால்வாய்கள்லாம் போட்டாலும் தண்ணின்றது இன்றைக்கி வந்து நம்ம பாதுகாத்துக்கிற சுச்சுவேஷனில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டில்ட்டு பார்க்கிங் மஸ்ட்.
ஓகே. பண்ணுங்க. எலிஜிபிலிட்டிஸ் அதுதான் நமக்கு இருக்குது, அதுதான் சட்டமும் சொல்லுது. கண்டிப்பாக பார்க்கிங் வச்சு கட்டுங்க. ஓகே, நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க, டைம் போனதும் தெரியல. இப்போ கடைசி காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். சொல்லுங்கள் மேடம். ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேரை சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் சென்னை ஆதம்பாக்கம். ஓகே சார், நம்மளோட இன்ஜினியர் பாலசுப்ரமணி சார் இருக்காங்க. நீங்கள் உங்களோட கொஷின்ஸை அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார், என் பேர் கருப்பையா சார். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 4 பையன் சார். ஓகே சார். ஒருத்தருக்கு 4 பையன், அவங்களுக்கு வந்து பேரம்பேத்திகள் வந்து ஒரு 10-15 பேர் இருப்பாங்க சார். சரிங்க. அதுல ஒரு பையனோட மகன் வந்து ஒருத்தட்ட இடத்த விற்கிறாரு சார். ஒரு மகன் வந்து இப்ப வந்து ஒரு 10, அதாவது கிராமத்துல உள்ள இதை சொல்றேன், ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா அதுல 1 ஏக்கரை மட்டும் விற்கிறாரு. சரிங்க. அவருடைய பாகம் சொல்லி விற்கிறாரு, ஒன்னும் பங்கெல்லாம் பிரிக்கல. சரி சரி. அவங்க தாத்தா பேர்ல தான் இருக்கு சொத்து. சரிங்க. அவங்க அப்பா பேரு கூட மாறல. சரிங்க. அதை வந்து விற்கிறாரு சார். அது வந்து எப்படி சார்? அது வந்து நீங்கள் நல்ல அட்வொகேட்டை வைங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் சொல்கிறேன். பாகம் பிரிபடாத சொத்தை, அது பூர்வீகமாக கிடைக்கப்பட்ட சொத்து, எத்தனை ஓனர்ஸு அதில் இருக்காங்களோ அத்தனை ஓனர்ஸும் சேர்ந்து தான் விற்க முடியும். தனியாக ஒருத்தரால் விற்க முடியாது. ஒரு கால் அவர் பேரில் பட்டாவோ, ஏன்னா அவரே அனுபவிச்சுட்டு இருந்தார்னா பட்டாக்கள்லாம் சிலது தவறுதலாக அவங்க பேரில் வந்திருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் சிலர் விற்பாங்க. அது சட்டச்சிக்கல் தான். இதில் பார்க்க போனோம்னா இண்டிவிஜுவலாக அவரே வாங்கி அவர் விற்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க மூதாதையர்கள் வாங்கினது, தாத்தா வாங்கினான்னா லீகலாஸ்லாம் நீங்கள் வந்து சேர்ந்து தான் பண்ண முடியும். தனியாலாம் 100% அவரால் விற்க முடியாது. இது சட்டம் வந்து கண்டிப்பாக கடைசியில் நின்று அந்த வாங்கினவருக்கு தான் அது தவறுதலாக மாறும். பட் இந்த மாதிரி நிகழ்வுகள் நாங்கள் நிறைய பார்க்குறோம். விற்றுட்டு விற்கலைன்றது, வித்த டாக்குமெண்ட்டுக்கு பட்டா வாங்காமல் போனதுனால பட்டா திரும்பி பழைய பாட்டி எந்த ஓனரான்றது, இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்க்குறோம். பட்டு போன நிகழ்வு நான் சொன்னது தான், பட்டா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நிகழ்வில் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா 100% நீங்கள் வாங்குகிற இடத்தினுடைய வாட்டர், குடிக்கிற தண்ணியை மட்டும் பார்க்காதீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உகந்ததாக அந்த தண்ணின்றதை பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் அதை இல்லை என்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% தண்ணியை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நல்ல தண்ணியை வாங்கி உபயோகிங்க. அப்போ தான் உங்கள் பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி உதுத்து கொட்டும். அதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் வாட்டர்னுடைய ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ தான் ஒரு வீடு கட்ட போகிறப்ப அதோட வாட்டரை நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எங்களுக்கு சொன்னீங்க. நிகழ்ச்சியை பார்க்குற ஒருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஒரு வாரமும் உங்களோட நாலேஜை எங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றிங்க. இந்த நேரத்தில் திரும்பியும் அதே தான், பெண்களை பற்றி இவங்க சொன்னதில், பெண்கள் நீங்கள் 100% குடிக்கிற தண்ணியை மட்டும் பார்க்காதீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தண்ணி அதனுடைய குவாலிட்டியை பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுதாகர். you